Hello students, welcome to Exam Career World. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எஜுகேஷன் நியூஸ் தான் பார்க்க போறோம். நவம்பர் 16 வந்து ஸ்கூல் ரீஓபன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வரவங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்ம சேனலில் நிறையா எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு லெசனுக்கும் நாங்கள் வந்து டீட்டெயிலாக நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். 10th பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும். கிராமர்ஸ் வீடியோஸ் இருக்கும். 11th 12th பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி எல்லாமே நாங்கள் லெசன் வைஸாக நாங்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வர அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். நம்மளோட அனதர் சேனல் இருக்க பயோ கேரியர், அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நாங்கள் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் வந்து நவம்பர் 16 சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து நவம்பர் 16 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதா வந்து எஸ்டர்டே வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதை பற்றி அமைச்சர் செங்கோட்டையன் வந்து நிறைய அதிகாரிகளோட வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு அந்த ஆலோசனை, ஒரு மீட்டிங் எதுக்கு போயிட்டுருக்குன்னா, எப்படி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம், மாஸ்க்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் வந்து சானிடைசர் வழங்குறது, இந்த மாதிரி பற்றி ஆலோசனை போயிட்டுருக்கு. பாதுகாப்பு முறையோட எப்படி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அதுதான் ஒரு நியூஸ், எஜுகேஷன் நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பாதுகாப்பு என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இனிமேல் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணோன்னா நாங்களும் உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து நாங்கள் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மாக நவம்பர் 16 வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 2. ஸோ ஆந்திராவில் இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டிலையும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நவம்பர் 16 கண்டிப்பாக ஸ்கூல்ஸ், காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன நெறிமுறைகள், பாதுகாப்பு நெறிமுறைகளை பற்றி அவங்க டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் மீட்டிங் ஆலோசனை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சோன்னே நம்மளுக்கு வந்து நியூஸில் அவங்க வந்து அறிவிப்பாங்க என்னென்ன நெறிமுறைகளோடு வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி அறிவிப்பாங்க. நாங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நியூஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்யூ.